காலை வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாள் இனி நல்லாகமையே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளுங்க. இந்த மாதிரி நான் பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்னு சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நாள்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் டே, கல்யாண நாள். எல்லோரும் வாழ்த்துங்க. உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பும் எனக்கு தொடர்ந்து வேணும். ஓகேங்களா? எல்லோரும் வாழ்த்துங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து இன்றைக்கி இட்லி சாம்பார், பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டேன். ஓகேங்களா? சாமி கும்பிட்டுட்டேன். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்னுடைய சாரீ, வெட்டிங் சாரியை கட்டிட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? காலையில் எழுந்து பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டுங்க. எங்களுடைய கல்யாண நாள் இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் குலதெய்வம் இது தாங்க, நம்ம கேரளா பகவதி அம்மன். ஓகேங்களா? அப்படியே முருகரையும் சாமி கும்பிட்டாச்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல் வர வீடியோ அனைத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதாங்க நான் வைக்கிற டிஃபன் சாம்பார். இது நல்லா மஞ்சள் பூசணி போட்டு சூப்பரான ஒரு சாம்பாரை வச்சுட்டேன். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் இட்லிங்க, நம்ம டஃப்னு இருக்குது பாருங்கள். இட்லி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா? ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. அப்படி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகிற வழியிலே கண்ணாடி வளையல் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க கண்ணாடி வளையல். அதனால் போகிற வழியில் வாங்கியாச்சு. நேற்று நைட்டே மருதாணி வச்சுட்டேன். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி நாளில் இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது, வளையல் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி கோயிலை நோக்கி வந்து விட்டோம். ஓகேங்களா? நம்ம பிளான் பண்ண கோயில் வேறு, வந்த கோயில் வேறு. நமக்கான தீர்மானமான இன்றைக்கி கடவுள் எழுதிட்டார் போல், நீ இங்கே தான் சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இதுவும் நல்ல சூப்பரான கோயில் தாங்க, புத்தம்மன் கோயில். ஓகேங்களா? அப்புறம் நல்லா சாமியை பார்த்து நல்லா கும்பிட்டாச்சு. இந்த நாள் ரொம்பவே எனக்கு விசேஷமான நாள். எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை தாங்க. கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு குழந்தை வராதா, ஒரு நல்ல கணவன் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருந்த காலங்கள்லாம் இருக்குது எனக்கும். அது நிறைவான நாள் தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஒரு எனக்கு அழகான குழந்தைகள், அன்பான கணவர். அப்புறம் இதை விட என்னங்க சொல்லணும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக போகணுன்னு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்காச்சு. இந்த கோயிலில் எல்லா சாமியுமே இருக்குங்க. நவகிரகம், சிவன், பாபா, அப்புறம் அம்மன் எல்லாருமே இருக்காங்க இங்கே. எல்லாரையுமே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு எல்லார்கிட்டையும். ரொம்ப பிடிவாதமாக அடம் பிடிச்சி சண்டை போட்டு வாங்கின வாழ்க்கைங்க இது. சாதாரணமாக இது பண்ணலை. ஓகேங்களா? இதோடைய வலிகள், வேதனைகள் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 6 வருடம் கடுமையான விரதத்தில் கிடைத்த பரிசு தான் இந்த கல்யாணம். ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பியான தருணம் இன்றைக்கி எனக்கு, மறக்கவே முடியாத நாட்கள். ஓகேங்களா? அப்புறம் சாமிக்கிட்ட கற்பூரம் வாங்கி நல்லா ஏற்றி சாமியை நல்லா உள்ளே போய் கும்பிட்டாச்சு. எனக்கு கஷ்டமான நாள்கள், மன வேதனையாக இருக்கும்போது இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக என்னுடைய டைமை கழிச்சிட்டு போவேங்க. நவகிரகங்களாக இருக்குது, நவகிரகத்தையும் ஒரு சுற்றிடலாம். எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்குங்க. என் கூட அம்மன் இருக்காங்க, வாராகி அம்மன், அப்புறம் ஆஞ்சநேயர், அப்புறம் பைரவர், விநாயகர், எல்லா சாமியும் இருக்காங்க அங்கே உள்ள. எல்லாரையும் ஒரு விசிட் பண்ணி சாமியை கும்பிட்டுடலாம். துர்க்கை அம்மன் இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஒரு எனர்ஜிக்கு அடுத்த வீடியோ ஒரு ஆர்வமாக எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஓகேங்களா? அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க. மனநிறைவோட கோயிலை விட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம். சாமி ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். 3 சுற்று என்னால் சுற்ற முடியாது, ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துடலாம். இங்கே சிவன் இருக்காருங்க. சிவனையும் நல்லா கும்பிட்டு இங்கே வந்து பிரதோஷம்லாம் நல்லா விசேஷமாக இது பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க. சிவன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. அவர் அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 2 கண்ணு போதாது. லாஸ்ட்டாக அப்படியே பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.